வந்து பாரதிய தெருவுலேருந்து வந்தேன், தேனாம்பேட்டை. நான் சென்னை 18. நான் இதை பார்க்குறதுக்கு வந்தேன். நான் 1:30 மணிக்காக வந்தேன். அது வந்து இப்படி வளைஞ்சி இப்படி போய் திரும்பி இப்படி வந்ததுன்னா அது நான் பார்த்தேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஐயோ எத்தனையோ பாட்டு கப்பல்லாம் வருமே, கப்பல் வரும். அப்புறம் வந்து கிட்ட ஹெலிகாப்டர் வரும், சாகசம் செய்வாங்க, அதுலேருந்து குதிப்பாங்க தண்ணியில். நல்லா இருக்கும். இதோட இந்த வருஷத்தோடு செஞ்சால் நான் இதோட 4 தடவை பார்த்துருக்குறேன். ஆமாம், 40 வருஷம் கல்யாணம் ஆகி 4 தடவை பார்த்தாச்சு. இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன்னா 4 தடவை பார்த்துருக்கேன். இது பார்க்குறது எப்படி இருக்குமா உங்களுக்கு? இந்த மாதிரி இது மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்காது? விமானங்கள் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கா உங்களுக்கு? இதுமாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் ஃப்ளைட்டு அங்கே தானே, இங்கே தான் மாமியார் வீடு, அம்மா வீடு அங்கே தானே. இது கவுர் பஜார் தான் அம்மா வீடு. மாமியார் வீடு தேனாம்பேட்டை. ஆமாம், தேனாம்பேட்டை. நல்லா பார்த்துருக்குறேன். அதான் சொல்கிறேன்ப்பா, இந்த வருஷத்தோடு பார்த்தேன்னா 4வது தடவை பார்த்துருக்குறேன் எனக்கு கல்யாணம் ஆகி. இந்த விமானம்லாம் என்னென்ன விமானம்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? இது எல்லாமே போர் விமானங்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் போர் விமானம்னு தெரியாது, நான் படிக்க தெரியாத ஆள், போய் சொல்லக்கூடாது. படிக்க தெரியாதா, இதை மட்டும் பார்ப்பேன். இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள் தான் ஆச்சு. அதனால இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும். என்ன அதனால நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. என் பேர் லலிதா. என் பேர். போயிட்டு வரதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக எவ்வளோ பயமாக இருக்கும்னு தெரியும். ஆனால் இவங்களாம் எவ்வளோ பின்னாடி வந்து எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ ப்ராக்டிஸ் போயிருந்தா இது மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட என் பையனை கேட்டேன், இது மாதிரி இதில் இராணுவத்தில் சேரியா ஐயோ என்ன பயமாக இருக்குமா அப்படின்னா. பட் வந்து சேர்ந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ஃபேமிலி இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை அதுதான் அவங்க எப்படி, அதான் அந்த ப்ராக்டிஸ்ன்றது அது அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருப்பாங்கன்றது தெரியுது. உண்மையாகவே நல்லா தெரியும். ஆனால் அதான் சொல்கிறேன், ரோலர் கோஸ்டரில் நம்ம சும்மா ஜஸ்ட்டு ஒரு தலைக்கீழே சுற்றிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு த்ரில்லிங் அப்படி கிடைக்குது. இங்கே வந்து அவங்க ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் சுற்றுற மாதிரி இருக்குது, எங்கேயோ போகிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் செக்ஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும். அது சரி, இப்போ வந்து அவங்க ப்ராக்டிஸ் செக்ஷன்றது இது வந்து அவங்க வந்து ஒரு வேறு விதமாக பண்ணுறது. ஆனால் இன்னும் போர் நேரத்துலலாம் வந்து இதுக்கு மேலே அவங்க வந்து இது வந்து அவங்க ஃப்ரீடமாக பண்ணுறது. அதாவது ஃப்ரீடம்னா அவங்க மைண்டில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணுறது. ஆனால் போர் நேரத்துலலாம் வந்து இது மாதிரி தான் அவங்க வந்து 10 வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து அவங்களுக்கு எப்படி நடக்கும், எப்படி எந்த ஸ்பாட்லேருந்து யார் அடிப்பா எதுவுமே தெரியாது. அந்த நேரத்துலலாம் எனக்கு அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் போயிடுச்சு. அந்த நேரத்துலலாம் இவங்க எப்படி ரோல் பண்ணுவாங்க, எப்படி வந்து ஷூட் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் போயிடுச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 6th அன்னைக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாருங்கள்.